ரிசப்ஷன்ல எங்க போற? ஐயோ விடுங்க, பசங்க இருக்காங்க. இத்தனை வருஷத்துல உன் பக்கத்துல பகல்ல ஒரு நாள் கூட வரவே முடியலையே. எத்தனை நாள் உன்னை கேட்டிருக்கேன். ஐயோ, எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க. பிள்ளைங்களும் வேலைக்காரங்களும் இல்லாத நேரத்துல நான் உன்னை தனியா சந்திக்கத்தான் பிளான் பண்ணி இந்த அடியவே வாங்கின தெரியுமா? என்னங்க நீங்க எப்ப பாரு நடக்காத விஷயத்த பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நடக்கும், நடக்க வைக்கிறேன். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என் புத்தியை யூஸ் பண்ண போறேன். இந்த நாளை நான் மிஸ் பண்ண போறதில்ல. பாக்குறியா? இது குழந்தைகளா பார்க்க வேண்டிய படமா? ரொம்ப நல்லா இருக்குமா? அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. எதுக்காக நம்ம படம் பார்க்கிறோம்? அதான் எதுக்குன்னு கேக்குறேன். எனக்கு தெரியாது. தெரியாது, அதான் பிரச்சனை. வாங்க, ஒரு சினிமாவுல இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கத்துக்கலாம். அதுக்காக தான் இப்ப நீங்க 2 பேரும் சினிமா பார்க்க போறீங்க. டைம் ஆயிடுச்சு. எல்லாருடைய அன்பா பழகணுங்கிறதா இந்த சினிமாவோட கதை. நீங்க 2 பேரும் அந்த படத்தை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அப்பா உங்களை இந்த படத்துக்கு அனுப்புறேன். அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த படத்துக்கு வரல? அது அப்பாவுக்கு சினிமாக்குள்ள போற பழக்கம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி படத்தை எல்லாம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன். ஆமா ஆமா, அப்பா முன்னாடியே பார்த்துட்டாரு. அவர் எந்த படம் பார்த்திருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? ஓய மூடும். சரி அப்பா அம்மா. சரி, நீங்க முதல்ல போய் படம் பார்த்துட்டு வாங்க. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். அப்பா, நீங்க சர்ச்சில் கடைசியா அடி வாங்குனீங்களே, அப்ப என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்கப்பா. ஓடி போயிட்டு. டேய் பசங்களை பாத்துக்கடா. சரி. என்ன விஷயம் எல்லாரும் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? என்னத்த சொல்றது, எங்க வீட்ல கரண்ட் போய் 2 மணி நேரம் ஆகுது. உடனே வர மாதிரியும் தெரியல. அங்க லைன்ல ஏதோ வேலை பாக்குறாங்க. பசங்க ஏதோ டிவில சினிமா பாக்கணும்னு சொன்னாங்க. அங்கே ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க உள்ள. இது நம்ம வீடு தானே, எதுக்கு வெக்கப்பட்டுட்டு நிக்கிறீங்க? எங்க உங்க வீட்டுக்கார காணோம்? அவர் எங்க உளுந்து கிடக்குறாருன்னு யாருக்கு தெரியும்? ராத்திரி ஆனாதான் வருவாரு, 4 கால்ல. அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேச முடியுமா? மூக்கு மேல கோவம் வந்துரும். தெரியாம தப்பா ஏதாவது பேசிட்டா என்ன அடிப்பாரு. வாங்கடி உள்ள. இல்ல, உங்க வீட்டுக்காரர் இருந்திருந்தாருன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்ப படம் பாத்துருக்கலாம். அதனாலதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அவர் இல்லாம இருந்தாதான் எங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, நீங்க மட்டும் போய் படம் பாருங்க. என்ன அந்த டிவி ஆன் பண்ணி விடு, அவங்க சினிமா பாக்கட்டும். போ. இந்த காலத்துல இப்படி ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா, கரெக்ட் தான். பூச்சி அதிகமா இருக்கோ? ஆமாமா. வணக்கம். யாரு? குணா அண்ணனா? என்ன புதுசா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? புதுசா ஒரு விஷயத்தை தொடங்கி வைக்கலான்னு தான் நான் இந்த பக்கம் வந்திருக்கேன். நான் அன்னைக்கு சொன்ன டொனேஷன் விஷயம் என்னாச்சு? சோமாலியால கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க கேக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. ஒரு 500,000 பார்க்கலாம். யாருக்கு வேணும் 500 ரூபா? இது நீ வழக்கமா சொல்றது தானே? எப்ப கேட்டாலும் இதே தான் சொல்ற. இதே வேற கட்சிக்காரன் கேட்டான்னு வையே, உடனே நீ அள்ளி கொடுத்துருவ. அப்படிலாம் பேசாதீங்க. உங்க கட்சி தலைவர் தொண்டர்னு யாரு வந்து என்கிட்ட கேட்டா கூட அது பண விஷயம் இல்லையா, நான் கொடுக்க மாட்டேன். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத. வெட்டி பசங்க நிதி திரட்டுற மாதிரி நான் பண்றது நீ நினைச்சுக்கிட்டியா? வரலாற்றை கொஞ்சம் கத்துக்கையா மிஸ்டர் ஜாய். பாரிஸ் கம்யூனை பத்தி நீ ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? சிக்காகோ போராட்டத்துல கலந்துக்கிட்ட தொழிலாளிகளை பத்தியாவது நீ கேள்விப்பட்டிருக்கியா? குலேபியன் காட்டில் நடந்த கொரில்லா யுத்தத்தை பத்தி, அல்பேனியாவை பத்தி, உலக மயமாக்கல் பத்தி, காரல் மார்க்ஸ பத்தியும், ஏங்கல்ஸ பத்தியும், லெனினை பத்தியும், ஸ்டாலினை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கியா நீ? இல்லையே. வேற என்னதான் தெரியும்? எனக்கு அவ்வளோ அறிவுலாம் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஆனா பாரதியார், அப்துல் கலாம், காமராஜன் இவங்களை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எங்க அப்பா கட்சிக்காரா இருந்தாலும் சரி, பெரிய கஞ்சனா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுக்காரங்க மேல ரொம்ப நல்ல மரியாதை வச்சிருந்தாரு.
ஒரு நாள் கம்யூனிஸ்டுக்காரங்க கூட்டம் போட்டிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு என் அப்பா என்ன கூட்டிட்டு போயிருந்தார். என்ன ஒரு பேச்சு! மனுஷங்களோட மனசு அப்படியே போட்டு உருக்குறாங்க. அவங்க பேச்ச கேட்கும் போது நெஞ்சுக்குள்ள ஒரு வெறி வரும். நீங்களும் அதே மாதிரி தான். சரி, அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்களேன். என்ன கலாய்க்கிறியா? இந்த மாதிரி நிறைய டைம் நீ என்கிட்ட வம்பிழுத்து இருக்கிற. ஆனா நான் இதையும் கண்டுக்கல. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் உன்னை பழி வாங்கல. நான் கட்சி விட்டே வெளியே வந்துடுறேன். பாத்துக்கிட்டே இரு. என்ன ஒரு அறிவு! क्या बोलना? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அங்கே இருக்க முடியலன்னா கிளம்பி இங்க வந்துருங்க. இங்கத்த விஷயமா? இங்கத்த விஷயத்த மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆமா, அப்புறம் வரதா இருந்தா முன்கூட்டியே தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும். சரி சரி, ஓகே ஓகே. இது என்னோட பெரிய ஆசை சார். போன தடவையோ நான் நிறைய ட்ரை பண்ணேன். ஆனா உங்க விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமன விஷயத்துல நான் லா செக்ரட்டரியா இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைக்கு வரும். சரி, தேங்க்யூ சார். நீங்க கிளம்புங்க, ரொம்ப தூரம் போகணும்ல. சரி சார். அப்புறம் எனக்கு கொஞ்சம் உங்க உதவி தேவைப்படுது. தேவைப்படுறப்போ நான் கூப்பிடுறேன். என்ன விஷயம்னு அப்ப சொல்றேன். இது டெல்லி விஷயங்கிறது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சா போதும். சரியா? நான் இந்த டெல்லிங்கிற பேரே நியூஸ் பேப்பர்ல தான் பார்த்துருக்கேன். அப்புறம் அந்த ரிபப்ளிக் டேக்கு கொடி ஏற்றுவாங்கல்ல, அதையும் டிவியில பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா என்ன சொல்லு? இந்த அரசியல்வாதிங்க பண்ற பாவத்தை எங்க போய் தீர்த்துக்க போறோம்னுங்களோ தெரியல. என்ன நீங்க இன்னைக்கு டெல்லி புராணமா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல நான்சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன்னி ஃபோன் பண்ணியிருந்தா. ஏதோ டெல்லி பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா எனக்கு ஒன்றும் புரியல. அந்த டெல்லி இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா இங்க இருக்கிற சன்னிக்கு அதனால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனைங்கிறான். இன்னைக்கு மொத்தம் எத்தனை ஷீட்டு? மொத்தமா 45 தான். 2 நாளா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுல, அதான் பரவாயில்ல. இன்னைக்கு நின்றுடுச்சு போல இருக்க. வாடா வாடா வைக்கல. என்னடா காலையில முகம் வாடி போய் வந்திருக்க? கட்சியில ஏதாவது பிரச்சனையா? இல்ல உன் திருட்டு சாட்சி ஏதாவது வேலை வச்சிடுச்சா? இல்லன்னா உனக்கு எய்ட்ஸ் வந்துருச்சா? என்னடா விஷயம் கொஞ்சம் சீரியஸ். நீ என் கூட வா. டேய் ஜாய், எனக்கு உன் வீட்டுல ஒரு ஆளை இல்ல 2 பேரை மறைச்சு வைக்கணும். என்னடா சொல்ற நீ? என் வீட்டுல ஆளுங்களை ஒளிச்சு வைக்க போறியா? ஏன்டா என்னடா ஆச்சு உனக்கு? நான் சொல்றது கொஞ்சம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏதோ கொலைகாரங்களை தீவிரவாதிகளை ஒளிச்சு வைக்க போறியா? ஜாய், உனக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன்டா நாங்க இங்க சந்தோஷமா வாழறது உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. ஹே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. இது தீவிரவாதி கொலைகாரம்லாம் இல்ல. ஒரு பொண்ணும் பையனும். ஒரு பொண்ணும் பையனுமா? ஆமாடா, காதலனும் காதலியும். ஒரு காதலனும் காதலியுமா? இந்த காதலன் காதலி எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியும்டா. அவங்க காதலிச்சுட்டு விட்டுட்டு ஓடி போறதும் தற்கொலை பண்ணிக்கிறதும் நிறைய பேப்பர்ல நான் படிச்சிருக்கேன். இந்த லவ் கிவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சு சாகிறத விட கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி குழந்தை குட்டிங்களோட நிம்மதியா வாழலாம். உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு காதலனியோ காதலியோ நேர்ல பார்த்ததே இல்லை தெரியுமா? ஆனா கதையில நிறைய படிச்சிருக்கேன். எங்க அப்பாவை ஏமாத்திட்டு போய் ஸ்கூலையும் கட்டடிச்சிட்டு பார்த்த படங்கள்லயும் பார்த்திருக்கேன். அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? சகுந்தலா, நம்ம இந்த காட்டிலேயே இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி? உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு பாட்டு பாடி இந்த காட்டை சுத்தி வந்தா பசிக்கும் போது? ஐயோ பசியா? காதல் வந்தா யாருக்காவது பசி எடுக்குமா? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். உண்மையிலேயே இந்த காதல்னா என்னடா? ஒரு பையனும் பொண்ணு ஊரை விட்டு ஓடுறாங்களே, அதுதானடா? அப்படின்னா உனக்கு நான்சி கிட்டயும் எனக்கு இந்திராணி கிட்டயும் இருக்கிறதால என்னடா? அது எனக்கும் தெரியாதுப்பா. உண்மையை சொல்லட்டா, நான்சியை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்து பார்க்கல தெரியுமா? ஆனா வீட்டுக்கு வேலைக்கு வர்ற பொண்ணுங்களை அப்படி இப்படி கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஆனா நான்சியை பத்தி நினைக்கும் போது மற்ற யாருமே எனக்கு பெருசா தெரியவே இல்லடா. நீ சொல்ற அந்த காதலன் காதலி எப்படி? அப்படி கேட்டீன்னா நானும் இது முதல் தடவையா தான் அவங்கள பார்க்க போறேன். படிக்கிற காலத்திலேயே நமக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கலையே.
முதல்ல நான் பார்த்தது உன்னையும் நான்சியும் தான். அது கரெக்ட் தான். நானும் நான்சியும் சந்தோஷமா வாழற ஒரு கணவன் மனைவி. ஆனா பகல்ல ஒரு நாள் கூட அவ கூட நான் இருந்ததே இல்ல தெரியுமா? ஆனா இந்த காதலன் காதலின்னு சொன்னா ராத்திரி பகல்னு பார்க்காம எப்பவும் கட்டி பிடிச்சிட்டே இருப்பாங்களடா. நமக்கு இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கிறடா ஜாய். அப்பெல்லாம் ரப்பர் தோட்டத்துல பொண்ணுங்க பின்னாடி பம்மி நடப்பிய அப்பயோ உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நாமளும் காதல் பண்ணிருந்தா அப்படி இருந்திருக்கோம். போனது போச்சு. ஓடி போயிட்டு ஹோட்டல்லாம் தங்கிட்டு இப்ப திரும்பி வராங்கன்னா என்னவா இருக்கும்? ஒருவேளை கர்ப்பமோ? நீ உண்மையை சொல்றா? எனக்கு சத்தியம் பண்ணு. ஒருவேளை கர்ப்பம் ஆயிட்டு அப்புறம் கலைக்கிறதுக்கு என்கிட்ட வந்தாங்கன்னா நிச்சயமா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேமா சொல்லிட்டேன். எனக்கு அதெல்லாம் கேட்டாலே அருவருப்பா இருக்கும். ஓ பெரிய உத்தம. அன்னைக்கு கல்யாணி ஆசாரியோட பொண்ணுக்கு 5000 ரூபாய் எண்ணி கொடுத்தியே, அது எதுக்கு? ஞாபகம் இல்ல போல இருக்கு. டேய் சத்தம் மட்டும் பேசுறா வா. டேய் அப்பாவை என்ன ஏமாத்திட்டாடா. அவளுக்கு கர்ப்பமா உள்ள ஒண்ணு இல்ல. அது என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா இது அந்த மாதிரி இல்ல. இந்த பையன் அவளோட முடிய கூட தொட்டது இல்ல. இது அவங்க 2 பேரையும் நேரா கூப்பிட்டு பார்த்து பேசி புரிஞ்சுக்கிட்டு. ஓஹோ, அப்ப நீ வக்கீல்னு சொல்லிக்கிட்டு இந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கியா? எனக்கு இதெல்லாம் தேவைப்படும்னு வச்சுக்கோய. டே எனக்கு இந்த விஷயத்துல இப்ப எதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலைக்கான என்னோட ஃபைல டீல் பண்ற லா செக்ரட்டரி யோகராஜ் சாரு காதலியோட சித்தப்பா. அவருக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். இதத்தான் அன்னைக்கு செக்ரட்டரியேட்ல வச்சு அவர் சொன்ன டெல்லி விஷயம். நம்ம இத கொஞ்சம் சரியா டீல் பண்ணணும். அதுக்காக உன் உதவி எனக்கு தேவை. இல்ல நீ அவங்கள உன் வீட்டுல ஒளிச்சு வைக்க வேண்டியதானே? உனக்கு தெரியும் இல்ல ஜாய், இந்திராணிய பத்தி ஒரு 10 பத்திரத்துல பப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கும் அவ பேச்சு. அதுவும் சரிதான். அதாவது இதுல நான் 2 விஷயத்தை யோசிக்கிறேன். ஒன்னு, உனக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலை கிடைக்கும். அது உன்னோட ரொம்ப நாள் ஆசை. இன்னொன்னு, என் வாழ்க்கையில முதல் தடவையா அந்த காதலனையும் காதலியையும் பார்க்க போறேன். நீ ஒன்னும் கவலைப்படாதடா, நான் ஏதாவது ஒரு வழியை பண்றேன். ஆனா நான்சியை சமாதானப்படுத்துறது கஷ்டம். அதை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நான்சியை நான் சம்மதிக்க வச்சுக்கிறேன். நீ உங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, வேணும்னா 2 நாள் அங்க தங்கிட்டு வா. இது புதுசுதான், என் பொண்ணுக்கு பத்தல. உன் அக்கா பொண்ணுக்கு கொடுத்துரு. எனக்கு இப்பவே போகணும்னு அவசியம் இல்ல. என்ன நீ இப்படி சொல்ற? அம்மா அப்பாவா அடிக்கடி போய் பாத்துட்டு வர வேண்டாமா என்ன? நீ எப்ப திரும்பி வந்தா போதும்னு நான் மேரி அம்மா கிட்ட சொல்லி அனுப்பி விடுறேன். நானே வீட்டுக்கு போகணும்னு கெஞ்சி கேட்டா கூட நீங்க என்ன வீட்டுக்கு போக விட மாட்டீங்க. என்னாச்சுக்கா உங்களுக்கு? இங்க ஏதோ விசேஷமாக்கா? ஒரு விசேஷமும் இல்ல. நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நான் ஒருவேளை எங்க வீட்டுக்கு போனாலும் போவேன், அதனால்தான். நேரம் ஆயிடுச்சு பாரு. அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காம நீ வராண்டால போய் நிலை. இதோ வர. ஹரி கிட்ட சொல்லிருக்க உன்னை வீட்டுல டிராப் பண்ண சொல்லி. நீ எங்க கிளம்பிட்ட? அக்கா என் வீட்டுக்கு போயிட்டு வர சொன்னாங்க, அதான் போறேன். நீ என்ன எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ கொடுத்துட்ட? நீ இவ்ளோ சீக்கிரம் அதுக்கு ஒத்துக்குவோன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உன்னை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. இது என்ன நடக்காத விஷயமா? அவங்க என்ன லவ் தானே பண்ணாங்க. அவங்களும் மனுஷங்க தானே. அவங்களும் வாழ வேண்டாமா? அவங்கள வர சொல்லிட்டு நீங்க இப்படி நின்னுட்டு இருந்தா எப்படி? வீட்டை இப்ப நாம தான் சுத்தம் பண்ணி வைக்கணும். வேலை செய்யறவங்கள அனுப்பிட்டா நம்ம தானே சுத்தம் பண்ணி வைக்கணும்.